ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 to 11 இயர்ஸ் உள்ள கேர்ள்ஸ்க்கு வந்து பாவாடை சட்டை எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் டாப் போர்ஷன் மட்டும் இப்போ நம்ம கட் பண்ணுறது பார்க்கலாம். ஸ்கர்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சாரீலேருந்து நான் அப்படியே வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா 3 to 3.5 மீட்டர் வந்து நம்ம ஸ்கர்ட்டுக்கும் 1 மீட்டர் வந்து டாப் போர்ஷனுக்கும் நீங்கள் தனியாக எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லோ கலர் சாரீ நான் அதை அப்படியே வந்துட்டு ஸ்கர்ட்டுக்கும் டாப்க்கும் எடுக்க போனேன். ஸ்கர்ட்க்கு வந்து இந்த எல்லோ அண்ட் இந்த டாப் போர்ஷனுக்கு வந்து இந்த பல்லு பார்ட் வந்துருக்கு இந்த ப்ளூ கலர். இதை வந்து நான் டாப் போர்ஷனுக்கு எடுக்க போகிறேன். அண்ட் ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த லைட் எல்லோ வித் ப்ளூ ஷேடில் வர இந்த போர்ஷன் வந்து நான் ஸ்லீவ்க்கு எடுக்க போகிறேன். வாங்க இது எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பேக் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் நம்ம எடுக்கணும் இந்த டயக்ராம் வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து 9 to 11 இயர்ஸ் வரைக்கும் இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து கூட பண்ணலாம். டாப் லென்த் 20 இன்ச் + 1 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஷோல்டர் ஜாயினிங் அளவுக்காக அளவு வந்து இருந்துச்சுன்னா அளவு ட்ரெஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 5.5 இன்ச் எடுத்திருக்கேன். நெக் வித் வந்து 2 இன்ச். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து 4.25 இன்ச் 4லேருந்து 3லேருந்து 4.5 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆர்ம் லென்த் வந்து 5.5 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 7.5லேருந்து 8. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்க 8.25 அந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாட்டம்லேயும் வந்துட்டு அதே தான் நம்ம வச்சுக்க போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இன்ச் வந்து நம்ம மேலே வந்து 3 இன்ச் அளவுக்கு நம்ம இடம் விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ சுடிதார்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணுவோம் அந்த மாதிரி 3 இன்ச் வரைக்கும் கீழேருந்து பாட்டம்லேருந்து 3 இன்ச் நம்ம விட்டுட்டு அதுக்கு மேலே தான் இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகும். டாட் வந்து நம்ம பிடிக்கணும். அது வந்து 6 இன்ச்சில் வந்துட்டு மிட் பாயிண்ட் வச்சு 6 இன்ச் பிடிக்கணும். ஹார்மோல் கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நம்மளுக்கு டாப் போர்ஷன் வித் ஸ்லீவ் வந்து நான் 6 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா பஃப் ஸ்லீவ்ன்றதுனால 6 இன்ச். இப்போ நார்மலாக 2 இன்ச்னா நம்ம அது கூட வந்து நம்ம 2 இன்ச் சேர்த்து 4 இன்ச் எடுக்கணும். நான் இப்போ 4 இன்ச் எடுக்கிறதுனால கூட 2 இன்ச் வந்து 6 இன்ச் நம்ம எடுத்திருக்கேன். ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 10 இன்ச் தேவைப்படுது. கேப் ஹைட் வந்து 2.5 இன்ச்லேருந்து நம்ம 3 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டயக்ராம் வந்து பார்க்கலாம். டயக்ராமில் நான் ஃப்ரண்ட் பார்ட் வந்து எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் நம்மளுக்கு ஹூக் அண்ட் ஐ வந்து வரும். ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து இது வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் சொன்ன மாதிரி ஃபோல்டட் பொசிஷனில் நான் 20 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஷோல்டர் 5.5 ஆன் ஃபோல்டில் வந்து 20 இன்ச் ஷோல்டர் 5.5 இந்த 2 இன்ச் அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஹார்ம் லைனும் 5.5 இன்ச். செஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளோ இருக்குது 30. ஸோ அதில் இருந்து நம்ம எடுத்திருக்கோம் 7.5லேருந்து 8 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். அண்ட் டாட் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். டாட் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்திலோட மிட் பாயிண்ட் அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் வந்து 6 இன்ச் மேலே 3 இன்ச் 3 இன்ச். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் இதே அளவு தான் 3 இன்ச் மேலே வரைக்கும் நம்ம ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். 3 ஸ்டிச்சும் எந்த லெவலில் தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ வெரி சிம்பிள் டாப் போர்ஷன் கட் பண்ணுறது. அண்ட் பேக் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து நம்ம அப்படியே பிளேஸ் பண்ணி அதுக்குள்ள நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் பிளேஸ் பண்ணி அப்படியே நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். அண்ட் ஸ்லீவ் நான் சொன்ன மாதிரி நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். அதாவது இந்த 3 இன்ச் பாக்ஸ் அளவு நம்ம பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்லீவ் எடுக்கணுமோ அந்த அளவு நம்ம எடுக்கணும். ஸோ இந்த லெவலில் வந்து நம்ம பஃப் வைக்கணும். அதை மார்க்கிங் பண்ணிட்டோம் அப்படின்னா பஃப் சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். ஸோ வாங்க இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஸோ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இந்த 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நம்மளுக்கு இந்த 1/2 இன்ச் வந்து போயிடும். அண்ட் இங்கே இன்னும் நான் 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். சரி, ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். நெக் போர்ஷன் வந்து இப்போ நம்ம மார்க் மட்டும் பண்ணுறேன். 4.25 வந்து மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக்கோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மிட் பாயிண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 1.25 மார்க் பண்ணிட்டு அது ட்ரா பண்ணிக்கலாம். கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதே அளவு வந்து நம்ம கீழே பாட்டமே மார்க் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போது இந்த லைனுக்குள்ளே மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கணும். டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 லைனுக்குள்ளே மிட் பாயிண்ட் நம்ம இந்த லைன்லேயே வச்சு நம்ம எடுத்து ஓகே. ஸோ நமக்கு இங்கே மிட் பாயிண்ட் எங்கே வருது, இந்த டிஸ்டன்ஸ் எங்கே வருது. ஸோ இதுதான் கரெக்டாக நம்ம வந்து எடுத்துருக்கிற மிட் பாயிண்ட். அண்ட் இதோட மிட் பாயிண்ட் இது வந்து இதுதான். இது ரெண்டுத்தோட சென்டர் போர்ஷன், இது ரெண்டுத்தோட சென்டர் போர்ஷன் இங்கே தான் வருது. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிக்கேன். அண்ட் இங்கே வந்து மேலே வந்து 3 inch அண்ட் கீழே வந்து 3 inch மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கேன். டாட்டுக்கான டயக்ராம் வந்து வரைஞ்சிக்கலாம். அண்ட் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 3 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 inchல தான் நமக்கு இந்த ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஓகேங்களா, இந்த 3 inchல தான் ஸ்டிச் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணி இங்கேருந்து நம்ம 1.5 inch வந்து மார்க் பண்ணி லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம எங்க கூட தள்ளி வச்சுக்கணும். தள்ளி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேக் போர்ஷன் கட் பண்ணுறதுக்கு நான் வந்து 1.5 inch வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ மார்க் இப்போது நம்மளுக்கு இந்த போர்ஷன் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத மெயின் பார்த்து கட் பண்ணிட்டு பார்க்கலாம். பாவாடை சட்டை கட்டிங் வீடியோ வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து ஸ்டிச்சிங் பார்க்கலாம். கட்டிங் வீடியோவில் வாய்ஸ் வந்து கிளியராக இருந்திருக்காது, ஆடியோ இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த வாய்ஸ் வந்து கிளியராக கேட்டிருக்காது. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறதுல டாப்பில் வந்து ஒரு சின்னதாக பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுக்கலான்ட்டு நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, இது வந்து பல்லு வந்து லைட் க்ரீன் கலரில் இருந்தது. எல்லோ சாரியில் ஒரு சின்ன பார்ட் வந்து எடுத்து டாப் போர்ஷனில் மட்டும் பேட்ச் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேன்வாஸ் வந்து எடுத்திருக்கேன். நெக் வந்து நம்ம முன்னாடியே நம்ம மென்ஷன் பண்ண மாதிரி தான் 2.25 நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு 1 inch அளவில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வச்சுட்டு நான் ஒரு மார்க் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக யூனிக் வந்து நான் ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1.5 inch டிஸ்டன்ஸில் 2 inch வித்து வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து 2.5 வித்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 3 டாட்ஸையுமே வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணிவிட்டேன். ஒரு பாட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு இஷ்டம் தான், நம்மளுக்கு நெக் பேட்டர்ன் இல்லை நெக் டிசைன் எந்த மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம் கேன்வாஸில். நான் வந்து ஒரு பாட் ஷேப் மாதிரி நான் வந்து கீழே வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஷேப்பில் சாரியில் கீழே இருக்கிற ஒரு டிசைனை மட்டும் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் கீழே வந்து 5 inch மார்க் பண்ணிவிட்டு 3 inch அப்புறம் அதோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 2.5 inch வித் வந்து மார்க் பண்ணி ஒரு 3 பாயிண்ட் கிடைக்கும். அந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணால் ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்பில் வந்து நான் பேட்ச் ஒர்க் கொடுக்குறேன். ஏன்னா சாரியில் இருக்கிற அந்த டிசைன் வந்து அந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்னு சொல்ல முடியாது, மேலே வந்து ஸோ நம்ம வந்து அதை நான் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஆப்போசிட் சைட்லேயுமே வந்து அந்த ஷேப்பை வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ நீங்கள் முதல்ல பார்க்குறதா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லரிங் இப்போ தான் நீங்கள் புதுசாக கற்றுக்குறீங்கன்னா என்னோடய சேனலுக்கு வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கற்றுக்கிறவங்க இருக்காங்கன்னா நம்ம வீடியோஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ டாப் பார்ட்டில் இருக்கிற குட் சைட் மேலே வந்து நான் லைனிங் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கேன்வாஸை டேரெக்டாக நான் அப்படியே வச்சுருக்கேன். எந்த ஒரு கிளாத்துமே நான் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப வந்து கனமாகிடும். ஸோ ஸ்பின் வந்து நம்ம பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து ஒரு டிசைன் வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு ஷேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பை வந்து நான் அதில் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறேன். இந்த யூவில் வந்து கரெக்டாக அந்த டிசைனை வந்து நம்ம கட் பண்ணி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக நம்ம அந்த யூ நெக் கம்ப்ளீட் பண்ணக்கூடாது. அந்த ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி எடுத்து அடித்து திருப்பிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸில் தான் நம்ம வந்து அந்த பேட்ச் ஒர்க் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக அண்ட் நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதே ஷேப் கொடுக்கணுன்றது இல்லை, உங்கள் சாரியில் இல்லைனா நீங்கள் வாங்கின மெட்டீரியலில் ஃபேப்ரிக்கில் எந்த மாதிரி டிசைன் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் நெக்கில். ஸோ எப்பயும் போல் கேன்வாஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். உள்ளே வந்து ஒரு 1/4 inch இல்லை 1/2 inch டிஸ்டன்ஸில்
நம்ம விட்டுட்டு உள்ளே கட் பண்ணி எடுத்து நாச்சஸ் கொடுத்து நம்ம அடித்து திருப்பிக்க போகிறோம். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து நாச்சஸ் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த எந்த போர்ஷனில் நம்மளுக்கு எட்ஜஸ் வருதோ அந்த இடத்துல வந்து நாச்சஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுத்து ஒரு பின் வச்சு நம்ம குத்தி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக மேலே வந்து நம்ம டாப் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். இப்போ நம்ம கட் பண்ண ஷேப்பில் வந்துச்சு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து மேலே டாப் ஸ்டிச் கொடுத்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேட்ச் ஒர்க்கை நம்ம அட்டாச் பண்ணிடலாம். டாப் ஸ்டிச் கொடுத்துட்டேன். ஸோ நான் பேட்ச் ஒர்க் வந்து கரெக்டாக அதே அளவில் வச்சு மடித்து ஒரு பின்னாடி வந்து ஒரு லைனிங் மட்டும் கொடுத்துருக்கேன் ஒரு திக்னஸ்க்காக. அவ்வளோதான், நான் வேறு எதுவும் பண்ணல. லைனிங் மட்டும் கொடுத்துட்டு கரெக்டாக எந்த ஷேப்பில் வருதோ அந்த இடத்துல நம்ம பின் பண்ணி வச்சுட்டு இப்போ ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்கள் நடுவில் பா மாதிரி வைக்கலாம், இல்லை யூவாக கட் பண்ணி கூட நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஒரு பா மாதிரி ஷேப்பில் இருக்கிற மாதிரி நான் வந்து வச்சுட்டேன். ஏன்னா அந்த டிசைனுமே அப்படி தான் இருந்தது. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுறத விட சாரியோட கான்ட்ராஸ்ட்டாக நம்ம கொடுக்கும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். இதை வந்து நீங்கள் சுற்றி லேஸ் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து நம்மளோட இஷ்டமாக நம்ம பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் அப்படின்றது நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.